வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அருள் மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசை அருள் உண்மையுள்ளதே. அருள் மிக பெற்றவரே வாழ்க வாழ்கவே. ஆண்டவரின் ஆசை அருள் உண்மையுள்ளதே. கன்னி மரியவள் அஞ்சு நின்றரே. ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றரே. கன்னி மரியவள் அஞ்சு நின்றரே. ஆண்டவர்க்கு நான் அடிமை என்றரே. ராஜாதிராஜே மானவர் பிறந்துள்ளார். ராஜாதிராஜே மானவர் பிறந்துள்ளார். அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே பெத்லகேமிலே ஊற்றுகிறம் ராப்பொழுதிலே. அந்நாளிலே பெத்லகேமிலே ஊற்றுகிறம் ராப்பொழுதிலே. விண்ணுலகம் மண்ணுலகம் வீழ்ந்து போனதே. விண்ணையாலும் வேண்டும் இங்கு கன்னி மழையே. விண்ணுலகம் மண்ணுலகம் வீழ்ந்து போனது. விண்ணையாலும் வேண்டும் இங்கு கன்னி மழையே. வானதூதரின் பாட்டு கேட்டதே. ஆயக்கூட்டமும் கண்விழித்ததே. வானதூதரின் பாட்டு கேட்குதே. ஆயக்கூட்டமும் கண்விழித்ததே. ராஜாதிராஜே ஆதிதேவனே மானவர் பிறந்துள்ளார். ராஜாதிராஜே ஆதிதேவனே மானவர் பிறந்துள்ளார். அந்நாளிலே பெத்லகேமிலே ஊற்றுகிறம் ராப்பொழுதிலே. அந்நாளிலே வானமேடிலே விண்ணின் ஒளி வீசுகின்றதே. அந்நாளிலே வானமேடிலே விண்ணின் ஒளி வீசுகின்றதே. மலையந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள் கன்னி மரி பாலகனை தேடி வந்தாரே. மலையந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள் கன்னி மரி பாலகனை தேடி வந்தாரே. பொன்ன கல்லியும் வெள்ளி கோலமும் கண்டு வணங்கியே பணிந்து நின்றாரே. பொன்ன கல்லியும் வெள்ளி கோலமும் கண்டு வணங்கியே பணிந்து நின்றாரே. ராஜாதிராஜே வாதிதேவனின் மானவர் பிறந்துள்ளார். ராஜாதிராஜே வாதிதேவனின் மானவர் பிறந்துள்ளார். அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. அந்நாளிலே நாசரேத்திலே வானதூதரின் வாழ்த்து கேட்டதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து சொல்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளில் சூழ்நிலையிலே அவன் மாட்டிக்கொண்டுகிறான். நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் ஒருத்தர் தான் ஏங்க இந்த பிரச்சனை, ஏங்க இவ்வளோ கண்ணீர், ஏன் போராட்டம், கடவுள் ஒருத்தர் தான் என்னை ஏங்க அவர் கவனிக்கவே இல்லை, அவர் பார்க்காத மாதிரி இருக்குது அப்படின்னா. சில பேர் என்ன சொல்ல, கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் சுப்ரீம் கோர்ட் நான் ஒத்துக்கிறேங்க, அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க, அவர் என்னமோ செஞ்சிட்ருக்காருங்க, அப்போ நீ படுற கஷ்டத்தை பார்த்து உன்னை பார்த்துட்ருக்காருன்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒன்று இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், ஒரு பவர் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது, நமக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த சக்தி வேலை செய்கிறது உண்மைதாங்க. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்தில் இடைப்படுது, நம்ம காரியத்தில் அது கவனிக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம கூப்பிட்டாலும் அது கண்டுக்க மாட்டேங்குது, கண்டுக்குதா கண்டுக்கலையான்னு எனக்கு தெரியல. நம்ம பாடணும், அவர் பாடணும், அது பவர் இருக்குது, நீங்கள் பாட நம்ம போக வேண்டியதான். நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், நம்ம முயற்சி எடுத்தால் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான் ஒழிய இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் ஏன் மனுஷகுலம் வந்துச்சு, மனுக்குலம் வந்துச்சுன்னா கடவுளுக்கு போர் அடிச்சிச்சு, அவர் என்ன பண்ணது தெரில, அவருக்கு டைம் பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு 2 பொம்மையை படித்தார், 2 பேரை இது பண்ணி அவங்கள விட்டுட்டார், அதுக்கு அப்படியே விளையாடிட்டு இருக்குது, இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஏதோ தலைவிதிங்க, ஒரு மனுஷனை மேலே தலையில் எழுதிட்டு இந்த உலகத்தில் அனுப்பிச்சிட்டாரு, அவன் விதி இப்படி தான் இருக்கணும், ஆக்சிடென்ட் ஆகணும், வியாதி வரணும், கேன்சர் வரணும், போராட்டம் வரணும், இவங்க அழுகணும்,
இவன் சரிக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்குதுங்க. அதனால தாங்க அப்படி போகுது அப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனாலும் வேதம் பல காரியங்கள், வேதம் ஒரு காரியங்களை முன்னறிவிக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? இனி உலகம் மனுக்குளம் இவ்வளோ வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் கடவுள் இல்லை. உன் அழுகைக்கும் உன்னுடைய அங்கலாய்ப்புக்கும் தோல்விக்கும் அவமானத்துக்கும் கர்த்தர் காரணம் இல்லை. காரணம் என்ன? விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால, சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் கூட அனுமதித்ததுனால இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது. இன்னும் என்னன்னா, நீங்கள் கடவுளோடு உள்ள தொடர்பு உங்களுக்கு இல்லாமல் போனதுனால, கடவுளோடு உங்களோட நட்பு இல்லாத போதனால, அவர் எங்கே இருக்காரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, பெரிய இடைவெளி இருக்குது, அதனால இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு வேதாகம் முன்னறிக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாய் ஏசாயா தீர்க்கதரிசின் மூலமாய் ஒரு இறை தூது, ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே கடந்து வருகிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு பாலகன் போட்டிருக்குது, குமாரன் போட்டிருக்குது. பாலகன்றதுனா குழந்தை, சைல்டு. குமாரன்னா வளர்ந்தவர், நல்ல முதிர்ந்தவர். குமாரன் அப்படின்னு போட்டிருக்குது. சில மொழிபெயர்ப்பில் பிரின்ஸ் அப்படின்னு போட்டிருது. அவர் ஒரு இளவரசர் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த இளவரசருடைய பட்டத்துக்குரியவர் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ பாலகன் அப்படின்னா கிவ் பர்த், ஒரு நியூ பர்த், சைல்டு அப்படின்னா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் புதுசாக தொடங்கி இருக்குதுங்க, ஒரு தொடக்கம் உருவாகிருக்குதுங்க, உங்கள் கண்ணீரெல்லாம் போயிடுங்க அப்படின்வாங்க. குழந்தை பிறந்தது அது அழுதுட்டுருக்கோம், அது கண்ணீரோடு அழுதுட்டுருக்கோம். வர்றவங்க சொல்லுவாங்க, இது குழந்தை பிறந்துச்சுல, நீங்கள் கவலையை விடுங்க, உங்கள் கவலை உங்கள் பாரத்தெல்லாம் இந்த குழந்தை தூக்கி சுமக்க போகுதுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்த்துதலை சொல்வார்கள். அது குழந்தைன்னா இட்ஸ் நியூ பர்த், ஒரு புதிய பிறப்பு. அப்படின்னா இந்த அந்த மனுக்குலம் விடை கண்டுபிடிக்க முடியாத, இந்த மனுக்குலம் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாத, வேதனை கதறி கொண்டிருக்கிற, இதுக்கு முடிவில்லைன்னு சொல்லிட்டு இது அவ்வளோதான் அப்படின்னு தீர்மானித்திருக்கிற இந்த உலகத்தில் புதிய ஒரு திருப்பம், புதிய ஒரு காரியத்தை, புதிய ஒரு வழியை உண்டாக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் இந்த உலகத்திலே பிறந்து உங்களை மாற்றும்படியாய் அவர் விரும்புகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் இந்த குழந்தை எப்படி இயேசு பிறந்து ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதுபோல ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கப்பட போகிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த குழந்தை ஒரு புதிய தொடக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே வைக்க போகிறது. உங்கள் அவமானத்தின் மத்தியில், உங்கள் தோல்வியின் மத்தியில் ஒரு ஜெயத்தின் தொடக்கத்தை இது ஆரம்பிக்க வைக்கப்பட போகிறது. ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நியூ பர்த்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு சந்ததியின் அடையாளம். ஒரு குழந்தை பிறந்தார் சொல்லுவாங்க, உங்கள் சந்ததி விருத்தி ஆகுதுங்க, உங்களோட சந்ததி அடுத்தடுத்த சந்ததியாக போகுது. இந்த ஒரு குழந்தை பல சந்ததியை உருவாக்குவதற்கு அது ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? உன் குழந்தை பிறந்துச்சுப்பா, இந்த குழந்தை உனக்கு பல சந்ததி அப்படின்னா என்னென்ன? இயேசு இயேசு பிறந்த உடனே ஒரு புது சந்ததி இயேசுவின் பின்னே பிறக்கிறது. இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது இயேசுவை தெரிந்து கொண்ட இயேசுவினால் புதிய பாதையில் நடத்துகிற ஒரு புதிய சந்ததியை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவர் எடுத்துடுறார். அந்த சந்ததி என்ன செய்யுது? எல்லாவற்றையும் புதிய காரியங்களை செய்யும்படியாய், புதிய நன்மைகளை செய்யும்படியாய் அந்த புதிய சந்ததி உருவாகிறது. அந்த சந்ததியின் தொடக்கம் இயேசுவானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் எல்லாத்தையும் புதிய கிரியேட்டிவிட்டி, படைப்பதில் புது கிரியேட்டிவிட்டி, ஒரு புதிய படைப்புதலுக்கு முன்னாய் விளங்குகிறார். உன் புதிய காரியங்களை உன் வாழ்க்கையை புதுவிதமாய் அமைத்துக்கொள்ள, புதிய காரியங்களை அமைத்துக்கொள்ள, புதிதாய் காரியங்களை அமைத்துக்கொள்ள இந்த பாலகன் பிறந்தது உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருகிறார். புதிய நியூ பர்த். இயேசுடன் சொன்னார், ஒரு மனுஷன் புதுசாக பிறந்தான்னா அவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அற்புதத்தையே பார்க்கலையா? என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையா? எப்போ பார்த்தாலும் அழுகையா? என்ன இப்படிதான் வாழ்க்கையா நினச்சிட்டு இருக்கிறாய்? இல்லை, இயேசு எல்லாவற்றையும் மாற்றி உனக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய முடியாது அவர் விரும்புகிறார். அதான் கிவிங் a new birth to your life. அப்போ புதிய பிகினிங், நியூ பிகினிங்,
நியூ கிரியேட்டிவிட்டி, புதிய காரியங்களை படைக்கும்படியாய், புதிய காரியங்களை மாற்றி அமைக்கும்படியாய் அவர் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் இஸ் மேக்கிங் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ். அதாவது வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை மாற்றும்படியாய், சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், மாற்றங்களை உருவாக்கும்படியாய் இந்த புதிய காரியங்கள் பிறக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் கர்த்தத்துவம் தோல் மேல் இருக்கும். அது நாங்கள் ரொம்ப தமிழ் லிட்ரேச்சர் தமிழாக இருக்குது. கர்த்தத்துவம் தோலின் மேல் இருக்கும். இங்கிலீஷில் வாசிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. For unto us a child is born, unto us son is given, and the government shall be upon his shoulders. அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் அப்பான் his shoulders. அப்போ இந்த கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, கவர்மெண்ட்டு அவர் மேலே தான் அங்கே வரப்போகுது. அதாவது நியூ பிரின்ஸ், ஒரு பிரின்ஸை நீங்கள் ஒரு நாட்டு ராஜா இருக்கிறாரு, ஒரு புதிய பிரின்ஸை அவர் தெரிந்த ஒரு குமாரனை, அதாவது ராஜகுமாரனை அவர் கொண்டு அங்கே பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. பட்டாபிஷேகம் அவனுக்கு கிரீடெல்லாம் வச்சு பின்னாடி ஒரு அங்கி அவருக்கு போடுவாங்க. அந்த ஷோல்டரில் அந்த அங்கி என்ன காமிக்குதுன்னா, இந்த நாட்டுடைய முழு அதிகாரம், முழு காரியமாக என்கிட்ட தான், இட்ஸ் அண்டர் மை கண்ட்ரோல், என்னுடைய கண்ட்ரோல். நான் தொடர்ந்து போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். என்னோட கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கணும், இருந்தே தீரும் அப்படின்றது அடையாளமாக அந்த அந்த அங்கேயே அணிவிப்பாங்க. அங்கே அணிவிச்சேன்னா இட்ஸ் a நியூ கவர்மெண்ட், புது கவர்மெண்ட். அந்த புது கவர்மெண்ட்டு ஒரு ஷோல்டரில் வந்துடுச்சுப்பா, உன் ஆளுகைக்குள்ளே கொண்டு வாப்பா, உன் ஆளுகைக்குள்ளே தான் இது இருக்கணும் அப்படின்னு அடையாளமாக அந்த அங்கேயே கர்த்தத்துவம் தோல். குமாரன் ஏதோ பிறந்தார் இல்லைங்க, ஏதோ ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஏதோ ஒரு குமாரன் இருந்தார், அப்படி இல்லை. ஃபுல் கவர்மெண்ட். என்ன கவர்மெண்ட்டு அப்படின்னா, பரலோக கவர்மெண்ட், பரலோகத்தினுடைய ஆளுகை. இயேசு அணிந்தவராய் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். யூதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. யூதர்கள் இப்படி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு ஆவிக்குரிய ராஜாவாய், ஆவிக்குரிய மண்டலங்களிலே காணப்படுகிற எல்லா துரைத்தனங்களை, அதிகாரங்களை மேற்கொள்ளும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். பாருங்கள், ஆசோ அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ கவர்மெண்ட், அவர் பேர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஒரு கவர்மெண்ட்டோடைய மெயின் எய்ம் என்னன்னா, இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருது. ஜனங்க குழப்பம் இருக்குது, பிரச்சனைங்க இருக்குது, கலகக்காரர் இருக்கிறாங்க, திருடர்கள் இருக்கிறாங்க, கொள்ளைக்காரர், நாட்டை எல்லாம் அவங்க மூலியமாக ஜனங்களை பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான வேலை. பாருங்கள், இவர் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். யாரோ பேர் என்னென்னமோ, கடவுளுக்கு என்னென்னமோ பேர்லாம் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் பீஸ்னு யாரும் அப்படிப்பட்ட பேர் வச்சதில்லை. இயேசுக்கு பிரின்ஸ் ஆஃப் பீஸ்ன்னு பேர். அவர் ஒரு பிரின்ஸ். அவர் மேலே ஆளுகை, பரலோகத்தினுடைய ஆளுகை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆளும்படியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அப்போ நமக்கு யாரை கொடுத்துருக்கிறாரு? யார் கொடுக்கப்பட்டது? யார் தேர்ந்தெடுக்கப்பட்டு, பரலோகத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காருன்னா, அவர் தேவாதி தேவனாகிய கர்த்தர். அவர் இந்த உலகத்துக்குள்ளே அவர் ஆளுகை செய்யும்படியாக வந்தார். மேலும் அவரோட குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful அப்படின்னு போட்டிருக்குது. இந்த வசனங்களை குறித்து His name is wonderful நிறைய அவருக்கு உண்டு. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி எத்தனையோ பேர் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனால் உங்களுக்கு டைம். பாருங்க, அதிசயமானவர், ரொம்ப அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். இந்த அதிசயமான வார்த்தை எபிரேய பதம் பேலே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப மனுஷ அறிவுக்கு, ஆற்றலுக்கு மேலே அதிகமான வல்லமையான அற்புதமான விஷயங்களை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருக்கு பேர் ஆலோசனைக்கு, அவர் அதிசயமானவர். இந்த உலகம் இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்துருக்காது. அப்படிப்பட்ட அதிசயமான, மூளை அறிவுக்கு எட்டாத விதத்தில் வல்லமையாய் கிரியை செய்கிறவர் என்று அதற்கு பெயர். அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா ஆலோசனை, அவர் அதிசயமானவர். இன்னும் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஏசாயா 7:14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அது தேவன் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம்னா என்ன? ஏதோ ஒரு அடையாளம் இல்லை, அது ரொம்ப இஸ் அ ப்ரூஃப். ஒரு நிரூபணத்தை நிரூபிக்கும்படி விரும்புகிறார். அது ஒரு அடையாளம், அது ஒரு கொடி, அது ஒரு பேனர், ஒரு பெரிய பேனர். அது அந்த பேனரில் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி ஒரு இதை கொடுக்குறார். அதுக்கு அடையாளமாக என்னன்னா, ஒரு கன்னிகை கற்பவதி ஆகுவாள். பாருங்க, அதிசயமானவர். அவர் யாருன்னா அதிசயமானவர்ப்பா, அதிசயமானவர். இப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த உலகம் கண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆள் வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அது விஞ்ஞானம் மறுக்கணும். இன்னும் பல பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் அதை மறைச்சி வச்சிருக்கிறார். ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி, இந்த உலகம் தோற்றத்து போல ஒரு கன்னிகை தானாக கற்பவதி ஆக முடியாது. அப்படி ஒரு குழந்தை பிறந்ததாவே சரித்திரம் கிடையாது. பாருங்க, முதல்ல கரு உற்பத்தி ஆகிறதுல தேவனுடைய அதிசயம் விளங்குறது. அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. குமாரன் சாதாரண குழந்தை இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்திக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவராலே அந்த கரு அங்கே உண்டாகிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் போது அங்கே குழந்தை கருத்தரிக்கிறது. மரியாள் கருத்தரிக்கிறார். பிறப்புலே அதிசயம். அவர் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோடனே பாருங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல மருத்துவ வச்சு தான் சொல்லுவாங்க, ஐயா குழந்தை பிறந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க இவங்களுக்கு சொல்லி அந்த பிள்ளையோட அப்பாவோ மற்ற சுற்றத்தாரோ ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அதிசயம் பாருங்க, அவர் பிறந்த உடனே தேவ தூதர்கள் போய் சொல்கிறாங்க, மேய்ப்பர்கிட்ட குழந்தை பிறந்திருக்குது. அங்கே முன்னணியில் பார்ப்பீங்க, குழந்தை பிறந்திருக்குது, முன்னறிவிக்கிறாங்க. பாருங்க, அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்ததை ஒரு நட்சத்திரம் இதுக்குன்னே தோன்றுச்சு. இந்த உலகத்தில் எல்லாம் சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார்னு யார் பேரே வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிறக்கும்போது ஒரு ஸ்டார் தோன்றுச்சா? தோன்றவே இல்லை. இயேசு பிறக்கும்போது பாருங்க, எதெல்லாம் பார்த்தாலும் ஆச்சரியம். ஸ்டார், பிள்ளை குழந்தை பிறந்த ஒரு ஸ்டார் தோன்றி சாஸ்திரிகள்லாம் அவரை தேடி ட்ராவல் பண்ணி அந்த பிள்ளைக்கு அங்கே வராங்க. வந்த உடனே இது யூதரின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தேடி வராங்க. அந்த அப்படியே நட்சத்திரம் அவங்களுக்கு முன்காட்டினது, அப்படியே நடத்தி சென்றது. அதில் ஒரு பெரிய அதிசயம், அவரை நற்செய்தி சொல்லும்படி அவரை அவங்க தேடிட்டு வராங்க. இன்விடேஷன், நட்சத்திரம் மூலியமா இன்விடேஷன் போகுது. யாருக்கா போகுமா பாருங்க, அதிலே அற்புதம். இயேசு வளர்க்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதம். இயேசு 12 வயசுல எல்லாம் கற்று தேர்ந்தார். அவர் படிக்கவே இல்லை. ஆனால் அவர் பேசுகிற அந்த ஞானத்தை ஒருத்தராலும் கேட்க முடியல, ஒருத்தராலும் அங்கே சொல்லவும் முடியல. அப்பேற்பட்ட ஞானத்தினோடு கூட அவர் வெளிப்படுகிறார். அது அந்த காரியங்களை அவர் அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஒரு அதிசயம், ஒரு அதிசய குழந்தை, அதிசயமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அதிசயம் தான் அவருடைய காரியங்கள். முதலாவது அவர் அவரே அதிசயம். அவர் என்ன செய்கிறாரு? தேவனை அப்படியே வெளிப்படுத்துகிறார். முதலாவது இயேசு உடைய வார்த்தைகள் அதிசயம். இந்த உலகத்தில் இயேசு பேசுகிற மாதிரி வார்த்தைகள் யாராலையும் பேச முடியாது. அப்பேற்பட்ட ஞானத்தை இயேசு வெளிப்படுத்தினார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு எழுதினதெல்லாம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெட் லெட்டர்ஸில் இருக்கும். இன்றைக்கி தமிழ் பைபிளில் கூட சிலது ரெட் லெட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அது கிட்ட கூட்டி வாசிச்சிங்கன்னா 45 நிமிஷம் ஆகும். 45 நிமிஷம் உள்ள ஒரு பிரசங்கம் இன்றைக்கி உலகத்தையே கலக்கிட்டு இருக்குது. அந்த 45 நிமிஷ பிரசங்கத்துக்கு ஏகப்பட்ட விளக்க உரைகள், எத்தனை உவமைகள், பரலோகத்தின் காரியங்கள், சொல்லிவிக்கப்படாத காரியங்களே இல்லை. மனுஷ அறிவுக்கு புலப்படாத விதத்தில் அந்த 45 நிமிஷம், ஒரு 45 நிமிஷம் பிரசங்கம் எல்லாவற்றையும் விலக்கி விட்டது, எல்லாவற்றையும் சொல்லியாகிவிட்டது. அதை ஒரு மனுஷன் அதை பற்றி விளக்க உரைகள் எழுதிட்டே இருக்கிறாங்க. எத்தனை 100கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு, கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10,000 வருஷம் இந்த உலகம் இருக்குமானால் இன்னும் எழுதிட்டே போகலாம். அவ்வளவு கட்டுக்கடங்காத காரியங்கள் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு டீச்சரும் போதகரும் கொடுக்க முடியாத, எந்த ஒரு பெரிய தத்துவ ஞானியும் கொடுக்க முடியாத அநேக காரியங்களை எளிதாய் மனிதனுக்கு புறப்படுகிற விதத்தில் சிம்பிளாக சொல்லி அவர் முடித்து விட்டார். அவ்வேற்பட்ட ஞானி. உலகத்தில் பெஸ்ட்டு பிரசங்கம் மலை பிரசங்கத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த மலை பிரசங்கம் இனி அவ்வளவு பெரிய அற்புதமான பிரசங்கம், உலகத்திலே பெஸ்ட்டு பிரசங்கம் இதுதான் சொல்லிட்டு பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அந்த மலை பிரசங்கத்தை அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க.
காந்திஜி கூட ஒரு முறை சொல்லும்போது, இந்த பிரசங்கம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு, இதுதான் என்னை இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தூண்டுச்சு அப்படின்னு கூட அவர் அந்த மலை பிரசங்கத்தை குறித்து காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான பிரசங்கம். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதாய் வல்லமையுடையதாக இருந்தது. இந்த உலகத்தில் எல்லாம் மனுஷன் அழகாக பேசுவாங்க, ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க, நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் வல்லமை அதிகாரம் இருக்குன்னா இருக்கார். அவரோட வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறார், எழுந்து நடன்றார். அவன் எழுந்து நடக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு சுகமாகன்றார், சுகமாயிடுது. கூனிய அந்த கையை நீட்டுன்றார், கை நீண்டு போகுது. அந்த வார்த்தையுடைய அதிகாரம் அதுதான் பிரின்ஸ் கர்த்தருடைய தோளில் மேல் இருக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் அவைகள். தேவன் இந்த மனுக்குலத்தில் பிறந்த அந்த வார்த்தைகளை புறப்பட பண்ணுகிறார். அப்படியே எல்லாம் சரியாகுது. கிட்டத்தட்ட வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 14,000 அற்புதங்கள் செஞ்சாராம். ஹீலிங், சுகமாக்குதலை செஞ்சாராம். இப்படி கணக்கு பண்ணால் எதையும் 1.25 கோடி கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் அவர் செய்திருக்கிறார். அந்த தேசத்தில் 40 லட்சம் 50 லட்சம் தான் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும். இந்த 2-3 தேசத்தை சுற்றி இருக்க தேசம்லாம் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். வந்த ஒருத்தரும் அவர் வீணா விட்டதில்லை. வர எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. வியாதியை ஒருத்தரும் திரும்பி போல, தேசத்தை சுகமாக்கினார். பாருங்க, அப்படிப்பட்ட குமாரனை தேவன் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் எல்லாவற்றையும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். அவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியதே இருக்குது. காற்றை பார்த்து சொல்கிறார், இறைய காற்றை பார்த்து இறையாது என்று சொல்கிறார். கடலை பார்த்து சொல்கிறார், நீ அமைதலாக இரு. கடல் அப்படியே சுனாமி மாதிரி அலை வருது, ஸ்டாப் பண்ணுறார், அப்படியே நிற்குது. இவர் எப்படிப்பட்டவரோ, இப்படி அதிகாரம் கொடுத்துருக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. காரணம் அவருடைய வார்த்தைகள் அதிகாரம். காரணம் என்ன? ஷோல்டர் மேலே கடவுளுடைய அந்த ஆளுகத்தன்மை, ரூலிங் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இயற்கை கீழ்ப்படிஞ்சே ஆகணும். வியாதி கீழ்ப்படிஞ்சே ஆகணும். பலவீனம் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அற்புதம் நடந்தே ஆகணும். சூழ்நிலை மாற்றப்பட்டாகணும். அவ்வளவு அதிகாரமுடைய வார்த்தைகளை உடையவராயிருந்தார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு கலங்கி போயிட்டாங்க. சொல்ல முடியாத அதிசயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் எழுதணும்னா இந்த உலகத்தில் வைக்கிறதுக்கு இடம் பத்தாதுன்னு அவ்வளவு அற்புதங்களை 3 வருஷத்தில் அவர் செய்து முடித்து விட்டார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அவ்வளவு காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சொன்னார், நான் இதோ நான் மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிர் தழ போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது எப்படி முடியும்? நான் மரித்து உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்லி கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணுகிறார்கள். இயேசு 3ஆம் நாள் மரண கல்லறையிலிருந்து ஒட்டைக்கப்பட்ட சிதைந்து போன அந்த சரீரத்திலிருந்து திரும்ப அவர் வந்தார். திரும்ப வந்து அவர் நின்று அங்கே உயிரோடு இருக்கிறவராய் அங்கே எல்லாருக்கும் காண்பித்தார். அவருடைய விசுவாசிக்கிறவங்களுக்கெல்லாம் அவரை காண்பித்தார். அவருடைய கண்ணீரை துடைத்தார். அதுவும் இல்லாமல் அவர் சொன்னார், நான் திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் திரும்ப வருவார், ராஜாதி ராஜாய் வருவார். திரும்ப இந்த உலகத்தில் வந்து அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்று வேத வசனம் முன்னறிவிக்கிறது. அவ்வளவு அற்புதமான குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அவருடைய அதிசயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அதிசயமானவராய் அவர் இருக்கிறார். அவருடைய அதிசயத்தை விரும்புகிற ஜனங்கள் அவரை போலவே அதிசயம் செய்யும்படி அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மிராக்கிள் பார்க்கணும், அற்புதங்களை பார்க்கணுன்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? இந்த இயேசு பிறப்பதற்கான உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. அந்த பிறக்கிறதுக்கான ஒரு இடத்தை கொடுங்க. இயேசு உங்கள் இருதயத்தில் பிறப்பாரானால் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. எல்லாம் புதிய காரியங்கள் பிறக்கும், புதிய நன்மைகள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த குமாரன் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. நிறைய பேர், சில பேர் கேட்பாங்க, என்னங்க இயேசுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க, இம்மானுவேல் ஒரு இடத்துல போட்டிருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இயேசு அப்படின்னு தான் பெயர் சொல்கிறப்படி. இயேசு என்று பெயரிடுவாயின்னா மீட்கப்படுகிறவர், உங்களுடைய பாவத்திலிருந்து எடுக்கிறவர், உங்களுடைய எல்லா சூழலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர், விடுதலை அளிக்கிறவர், ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இயேசுன்னா. அப்போ இம்மானுவேல்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ 2 பேர் ஆனால் இல்லை. ஒன்று ஆட்ரிபியூட், குணங்கள்.
ஒன்று அதனுடைய வெளிப்பாட்டின் தன்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மந்திரி மோடி இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் பேர் மோடி. ஆனால் இன்னொரு வாட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இது வேறு மாதிரி சொல்லுவாங்க, அவர் பிரதம மந்திரி அப்படின்வாங்க. அப்போ பிரதம மந்திரி 2 பேராக இருக்கக்கூடாது, 2 வேறு 2 பதவி. அவர் செய்கிற அந்த ஆளுகை பண்ணுகிற, அவர் இந்த தேசம் முழுது தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற, தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தன்மை, அந்த குணத்துக்கு, அந்த பதவிக்கு பேர் பிரதம மந்திரி. அதே மாதிரி இம்மானுவேல்ன்றது இவர் கொடுக்கப்பட்ட பதவி. அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் பிரஜையாய், பரலோகத்தினுடைய பிரின்ஸாய், இளவரசராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா அவர் இப்பயும் உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் சூழ்நிலை அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குதுங்க, அவர்கிட்ட பலன் இருக்குதுங்க, அவர் எல்லாவற்றையும் சரி செய்வாருங்க. அவர்கிட்டால முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை அவருக்கு, உலகத்தில் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட அவர் நம்மோடு இருக்கிறார். கடவுளை தேடி நீங்கள் எங்கும் போவானாங்க. இங்கேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் காலால் நடந்து, முட்டி காலால் நடந்து நான் வறண்டு போய் அங்கே இங்கே போக தேவையில்லை. இந்த இயேசு, இந்த தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. பரலோகத்தின் தேவனை நீங்கள் போட தேவையில்லை. அவர் இறங்கி ஒன்றை தேடி வந்திருக்காருப்பா, உன் கூடவே இருக்காருப்பா, முட்டி போட்டால் பார்க்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அவருடைய குணம். அப்போ இயேசு எங்கேயோ பிறந்திருக்க, நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? இயேசு எங்கேயோ பிறந்திருக்காரு, அவர் பாலஸ்தீனா தேசத்தில் பிறந்திருக்காரு, அப்படி வளர்ந்தார். உண்மைதான். நம்ம இல்லை, உங்க கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த இம்மானுவேல். பெயரிடுவாயானா அதோடைய குணத்தை குறிக்கிறது, அவருடைய செயலை குறிக்கிறது, அவருடைய தேவனுடைய சித்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. உன் கூட இருப்பார் இம்மானுவேல். அந்த பிறந்த குமாரன் யாருக்கும் சொந்தமல்ல, அவர் உனக்கு சொந்தமானவராய் மாற்றி கொள்ளும்போது அவர் உன் கூட இருப்பார். அவர் கூட நீ இருந்துன்னா தேவனுடைய செயலை பார்ப்ப, தேவனுடைய கரத்தை பார்ப்ப, தேவனுடைய வல்லமையை நீ பார்ப்ப, மகிமையை பார்ப்ப. பயப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த இம்மானுவேல் தேவன் இயேசு இம்மானுவேலராய் உங்கள் மத்தியில் உலாவி வந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் செய்வாராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ்.